ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ. இப்போ நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு வருது, ரைனி சீசனாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கோல்டு காஃப் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது எப்படி இந்த மசாலா டீ பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு நான் சுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன், சித்திரத்தை ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் 2 ஏலக்காய், 7லேருந்து 8 மிளகு, இது 3 பேர் அளவுக்கு டீ குடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய், மிளகு, அப்புறம் சித்தரத்தை, சுக்கு, இது 4த்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். இது 4த்தையும் போடலாம் அதில். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம நுணுக்கி வச்சு அந்த பொருளை ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போ இது நல்லா கொதித்து இதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கட்டும். அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் பால் ஆட் பண்ணலாம். சித்திரத்தை ரொம்ப தொண்டைக்கு நல்லது, தொண்டை கட்டாமல் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நான் டீயோட லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ எந்த கப்பில் தண்ணி 1 கப் எடுத்தானோ அதே 1 கப் பால் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கும் அதில். இப்போ டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை நம்ம கப்பில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது நம்ம மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் இதை டீயாக கொடுக்காம இதை அப்படியே பாலாக காய்ச்சி அந்த நம்ம பண்ண ப்ராசஸ்லேயே டீ தூள் போடுறதுக்கு முன்னாடி மில்க் ஆட் பண்ணி அப்படியே காய்ச்சி கொடுங்க. ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.